19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் வாழ்ந்தவர் மார்த்தா பெர்ரி. தனது வாலிப நாட்களில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தன் தந்தை கட்டியிருந்த மலைப்பகுதியில் உள்ள வீட்டில் புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது 3 மலைப்பகுதி குழந்தைகள் அவரிடம் வந்தார்கள். அவர்களுக்கு மார்த்தா பெர்ரி வேதாகம கதைகளை சொல்லி மகிழ்வித்தார். அடுத்தடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் மேலும் பல குழந்தைகள் வந்தார்கள். அந்த குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கவே இல்லை என்பதை பார்த்ததும் அவருடைய மனம் உடைந்தது. இவர்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். 1902ஆம் ஆண்டு சிறிய இடத்தில் கொஞ்சம் பணத்துடன் ஒரு சிறிய பள்ளியை தொடங்கினார். அந்த சிறிய ஆரம்பம் இன்று வளர்ந்து 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கும் பெரிய கல்லூரியாக உயர்ந்து நிற்கிறது. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? கையளவு மேகத்தைக் கொண்டு தேவன் கனமழையை கொடுக்க முடிந்தால் உங்களைக் கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உங்களால் இயன்ற காரியங்களை தேவனுக்காக செய்ய உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? இந்த அனுதின மன்னா உங்க மனச தொட்டிருந்தா கமெண்ட்ல ஆமேன்னு பதிவு பண்ணுங்க.